Next, absent-mindedness of this kind seems to me all but a virtue. ரைட், இந்த ஞாபக மறதி அப்படின்றது விர்ச்சு மீன்ஸ் குட் குவாலிட்டின்னு அர்த்தம். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். த ஆப்சன்ட் மைண்டட் மேன் இஸ் ஆஃபன் எ மேன் ஹூ இஸ் மேக்கிங் த பெஸ்ட் ஆஃப் லைஃப் அண்ட் தேர் ஃபோர் ஹேஸ் நோ டைம் டு ரிமெம்பர் த மீடியாக்குவர். ஏன் ஒருத்தன் மறக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா, அவனுக்கு லைஃப்பில் பெஸ்ட்டான விஷயத்தை திங்க் பண்ணிகிட்ருக்கிறான். அதாவது மீடியாக்கர் அப்படின்னா வெரி ஆர்டினரியாக இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் அதையே நினச்சி என்ன பண்ணிகிட்றதில்ல, திங்க் பண்ணிகிட்ருக்கிறதில்ல. வெரி இம்பார்ட்டன்ட், மீடியாக்கர் மீன்ஸ் ஆர்டினரி. ஸோ அவனுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டை வச்சு தான் அவன் திங்க் பண்ணுவான் தவிர ஆர்டினரியான விஷயத்தை அவன் திங்க் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ஆப்சன்ட் மைண்டட் ஆயிடுறான். ஹூ வுட் ஹாவ் ட்ரஸ்டட் சாக்ரட்டிஸ் ஆர் கோல்ட்ரிட்ஜ் டு போஸ்ட் எ லெட்டர். அதாவது யார் நம்புவாங்க? இப்போ சாக்ரட்டிஸ் ஆர் கோல்ட்ரிட்ஜ். சாக்ரட்டிஸ் யார் அப்படின்னா, இவர் ஒரு கிரீக் கிரேட் ஃபிலாசபர், ஒரு தத்துவஞானி. கோல்ட்ரிட்ஜ் சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ். இவர் ஒரு கிரேட் ரைட்டர், இங்கிலீஷ் ரைட்டர். ஸோ இவங்க லெட்டரை போஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யார் நம்புவா? கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்களோட மைண்டு வேறு லெவல் திங்கிங்கில் போயிட்டுருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. தே ஹேட் சோல்ஸ் அபவுட் சச் திங்ஸ். ஏன்னா அவங்க அதை விட முக்கியமான விஷயங்களை எப்போவுமே சிந்திச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது மீடியாக்கர் விஷயத்தில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோக்கு அதிகமாக ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. The question whether the possession of good memory is altogether desirable has often been discussed. ரைட், இப்போ குட் மெமரி ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம கேட்கலாம். அதாவது நல்ல மெமரி பவர் இருக்கிறவங்க அவங்க அப்போ விருப்பப்பட்டு தான் அந்த மெமரி பவர் தங்களுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது எதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அது ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அண்ட் மென் வித் ஃபேலியபிள் மெமரிஸ் ஹாவ் சம்டைம்ஸ் try to make out a case for their superiority. Fallible means capable of making mistakes. இப்போ சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க சுப்பீரியாரிட்டியாக இல்லையா, அவங்க சிறந்தவர்கள் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எ மேன் தே சே ஹூ இஸ் எ பர்ஃபெக்ட் ரிமெம்பரிங் மெஷின். ஒரு மனுஷனை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவன் இவன் நல்ல மெமரி பவர் வச்சுருக்கான் அப்படின்னா அவனை நம்ம கிட்டத்தட்ட மெஷினுக்கு ஈக்குவலாக அவனை நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. இஸ் செல்டம் எ மேன் ஆஃப் த ஃபஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அப்படியே மெமரி பவர் நல்லா இருக்கக்கூடியவன் புத்திசாலியாக இருக்கிறதும் இல்லை அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்டு டெக்கோட் வேரியஸ் கேசஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர் மென் ஹூ ஹேட் மார்வலஸ் மெமரிஸ். அதாவது இன்னும் கோட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா, நிறைய குழந்தைங்க அல்லது நிறைய இன்னும் சில பேர் மனிதர்கள் ஹூ ஹேட் மார்வலஸ் மெமரிஸ் அண்ட் ஹூ ஹேட் நோ இன்டெலெக்ட் டு ஸ்பீக். நிறைய மெமரி பவர் இருக்குது, ஆனாலுமே பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமைகள் பத்துறதில்லை. அப்போ மெமரி பவர் அப்படின்றது வேறு, இன்டெலிஜென்ஸ் ஆர் இன்டெலெக்ட் அப்படின்றது வேறு அப்படின்றத ஆத்தர் இந்த இடத்துல சொல்கிறாரு. I imagine, however, that on the whole, the great writers and the great composers of music have been men with exceptional powers of memory. நான் நினைக்கிறேன் நம்ம சாதாரண மனிதர்களை விட சில நேரங்களில் நம்ம கிரேட் கம்போசர்ஸ், அதாவது போயம் எழுதுகிறவங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே நல்ல மெமரி பவர் வச்சுருக்காங்க. த போயட்ஸ் ஐ ஹாவ் நோன் ஹாவ் ஹேட் பெட்டர் மெமரிஸ் தென் த ஸ்டாக் புரோக்கர்ஸ். அதாவது இந்த போயட்ஸ் சில நேரங்களில் இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படின்னா இந்த பங்குச்சந்தை வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள விடவே நல்லா மெமரி பவர் வச்சுருக்காங்க. ஐ ஹாவ் நோ, நான் தெரிஞ்சவரில் மெமரி இண்டீட் இஸ் ஆஃப் த சப்ஸ்டான்ஸ் ஆஃப் தேர் பார்ட். ஸோ மெமரி அப்படின்றது அவங்களில் ஒரு பாதியான விஷயம் தான். அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆத்தர் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஆன் த அதர் ஹேண்ட், ஸ்டேட்ஸ்மேன் சீம் டு ஹேவ் எக்ஸ்ட்ராடினரிலி பேட் மெமரிஸ். இந்த இடத்துல ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்றது பொலிட்டீஷியனை தான் ஸ்டேட்ஸ்மேன் சொல்கிறாங்க. அப்போ அரசியல்வாதிகளுக்கு பேட் மெமரிஸ், அவங்களுக்கு சுத்தமாக மெமரி பவரே இருக்கிறதில்ல. லெட் டூ ஸ்டேட்ஸ்மேன் அட்டம் டு ரீகால் த சேம் ஈவெண்ட். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2 அரசியல்வாதிகள் ஒரு விஷயத்தை ஒரு விவாதத்தில் பங்கு பெறுறாங்க.
இப்போ வந்து கேபினெட்லேயே வந்து இப்போ நாடாளுமன்றத்திலே என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோம். த சேம் ஈவெண்ட் வாட் ஹேப்பன் ஃபார் எக்ஸாம்பிள் அட் சம் கேபினெட் மீட்டிங் அண்ட் ஈச் தெம் வில் டெல் யூ த தட் த அதர் ஸ்டோரி இஸ் ஸோ இன்அக்யூரேட். சில நேரங்கள் சொல்லலாம் அவன் சொல்லக்கூடிய விஷயம் மாற்றி சொல்கிறான், இன்அக்யூரேட்டாக இருக்குது, பொய் சொல்கிறான், மாற்றி சொல்கிறான். தட் ஹெய்தர் ஈ ஹேஸ் எ மெமரி லைக் ஏ சீவ் ஆர் இஸ் அன் அடாசியஸ் பெர்வெர்டர் ஆஃப் த ட்ரூத். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சீவ்னா ஃபில்டர் பண்ணி சொல்லலாம். அதாவது நல்ல விஷயங்களை மட்டும் சொல்கிறது, பாசிட்டிவானதை மட்டும் சொல்கிறது. அடாசியஸ் போல்ட் அண்ட் டேரிங். சில நேரங்களில் வந்து ரொம்ப போல்டாக எவ்வளோ போல்டாக சொல்கிறான் பாரு, இவெல்லாம் பண்ணவே இல்லை ஆனால் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம போல்டாக சொல்கிறாங்க. இது வந்து ட்ரூத்துக்கு மாறாக கூட இருக்கலாம். த ஃப்ரீக்வன்சி வித் விச் த ஃபேக்ட்ஸ் இன் த ஆட்டோபயோகிராஃபிஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்மேன் ஆர் சேலஞ்சு. சில நேரங்களில் ஸ்டேட்ஸ்மேனுக்கும் இந்த ஸ்பீச் கொடுக்குறதுலையும் தன்னோட ஆட்டோபயோகிராஃபி தன்னை பற்றி விளக்கம் கொடுக்குறதுலையும் கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்கணும். சஜஸ்ட் தட் த ஓல்டு ஹேஸ் நாட் எட் பிகன் டு ப்ரொடியூஸ் ஐடியல் ஸ்டேட்ஸ்மேன் ஹூ லைக் கிரேட்ஸ் போயட்ஸ் ஹாவ் த ஜீனியஸ் ஆஃப் மெமரி அண்ட் ஆஃப் இன்டலெக்ட் கம்பைன். அவங்களுடைய பேச்சை வந்து நம்ம பார்க்கும்போது, அந்த அவங்களுடைய டிஸ்கஷன்ஸை பார்க்கும்போது இன்னும் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்ஸ்மேன் நமக்கு கிடைக்கல, நல்ல ஒரு அரசியல்வாதி நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ ஹூ லைக் கிரேட் போயட்ஸ் ஹாவ் த ஜீனியஸ் ஆஃப் மெமரி. யார் சொல்கிறோம், அதாவது சில நேரங்களில் போயம் எழுதுகிற போயட்டு கூட வந்து மெமரி பவர் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்கறது உண்டு. ஸோ இது வந்து அது கூட சேர்ந்து வந்த ஒரு மனிதனுடைய அத்தனை குவாலிட்டிஸ் கூட சேர்ந்து வந்த ஒரு விஷயம், ஒரு கம்பைண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மெமரி பவர் அப்படின்றது. இதுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் மாடலாக நம்ம யாரையுமே என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நிறைய மெமரி பவர் இருக்கிறவன் இன்டெலிஜெண்ட்டாக இருக்க மாட்டான். இன்டெலிஜெண்ட்டாக இல்லாதவங்ககிட்ட மெமரி பவர் இருக்குமா அப்படின்றத நம்ம கேட்க முடியாது. இன்டெலிஜெண்ட்டாக இல்லாதவங்ககிட்டையும் மெமரி பவர் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல ஆத்தர் சொல்ல வராரு.